இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நந்தினி செம்மையா இருக்காளே, அவளை பார்த்தாலே அப்படியே எப்பவும் அவ நினைப்பாவே இருக்கே. பேசாம நந்தினிக்கு ஓவர் டைம் கொடுத்து லேட் நைட் இருக்க வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒருவேளை ஒத்துக்காட்டி அவ வேலை போயிடணும் சொல்லி பணிய வச்சிடலாம். கொல்றாளே. ஐயோ, பேக்ல போய் பார்ப்போம். ஏய் வானதி, ஆவி பிடிச்சா தும்மெல்லாம் சரியாயிடும், அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வந்து ஆவி பிடி. ஆச்சரியமா இருக்கு, நமக்காக மாமா வெந்நீர் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்க பாரு, உடனே உன் மேல இருக்க பாசத்துல பண்றேன்னு நினைச்சுக்காத. என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு ஒரு மனிதாபிமானத்துல தான் பண்றேன். அதுவும் இல்லாம எனக்கும் கோல்டு வந்துச்சுன்னா என்னால ப்ராஜெக்ட் பண்ண முடியாம போயிடும். உட்காரு, வா உட்காரு. நல்லா இழுத்து போத்து, கால்லாம் தெரியுது பார். காலை உள்ள இழுத்தியா? வானதி, நல்லா போர்வைக்குள்ள வா. இருங்க வரேன். போர்வைக்குள்ள வாவா வாவானா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? உடம்பு முழுக்க போர்வைக்குள்ள இருந்தாதான் கரெக்டா இருக்கும். போர்வைக்குள்ள ஒரு மாதிரி கச கசன்னு வேர்க்குது மாமா. கசகசன்னு வேர்க்குதா? இப்படி பண்ணா வேர்க்கதான் செய்யும். வேர்க்குதா? போச்சு போச்சு போச்சு. அக்காவோட கனவு ஆசை பாழா போச்சு. இந்த வானத்தை அருள் அவ வலைக்குள்ள போட்டா. இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மாமா. இப்ப நல்லா இருக்கா? நல்லா மூச்சை இழுத்து இழுத்து விடு. இப்படி நல்லா இழுத்து இழுத்து விட்டாதான் நல்லா இருக்கும். இழுத்து விட்டாவா? மூச்சு மூச்சு அக்கா அக்கா. மாமா ரொம்ப மூச்சு வாங்குது மாமா. மூச்சு வாங்கதான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. மூச்சா? ஏய், ஐயோ அமுக்காதீங்க மாமா. அமுக்காதீங்களா? அமுக்குனாதான் இன்னும் நல்லா வரும். அட பாவி. ஆமா மாமா, இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ எல்லாம் போச்சே. ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்க? அது என் புள்ள ரூம் முன்னாடி நின்னுகிட்டு கதவு கிட்ட காதை வச்சு கேட்டுட்டு இருக்க. என்னடா பழக்கம் இது? ஐயோ மாமா, கதவுல காது வைக்கல, கதவு கீழே விழற மாதிரி இருந்துச்சு. அதான் மாமா முட்டு கொடுத்து நின்னுட்டு இருந்தேன். கதவு கீழே விழற மாதிரி இருந்துச்சா? ஆமா மாமா. என்ன பார்த்தா உனக்கு கேன பயமா இருக்கா? ஆமா மாமா. இல்ல 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 மாமா, இல்ல மாமா, இல்ல. போடா இங்க இருந்து. இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன் ராஸ்கல். போ. அக்கா வாக்கா 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 வாக்கா. கதவை தட்டி துறக்கா துறக்கா. அருள், அருள், என்னம்மா? அருள், கதவை திறடா. வானதி இரு. அருள், கதவை திறடா. அருள், அருளே அருள். என்னம்மா? என்னடா அருள், என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? உன்னை நான் எவ்வளவு நம்பி இருந்தேன், இப்படி பண்ணிட்டியேடா. நான் என்னம்மா பண்ணேன்? எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ண வேற கேக்குறியா? எனக்கு புரியுற மாதிரி பேசுறீங்களா? வந்ததுல இருந்து புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உனக்கு எப்படிடா புரியுற மாதிரி பேசுறது? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் ஆகலையே. ஒண்ணும் ஆகலையா? அதான் நடக்க கூடாதால நடந்துருச்சே. உன்னை நான் எவ்வளவு நம்பி இருந்தேன், நீ இப்படி பண்ணலாமா அருள்? என்னம்மா நான் பண்ணேன்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அக்கா, இவன் புரிஞ்சுக்கிட்டே புரியாத மாதிரி நடிக்கிறான்க்கா. இவனை நம்பாத.
நம்மள வெளியில வச்சே பேசிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? நீ உள்ள போய் பாருக்கா. போக்கா. தள்ளுறா. இருடா. என்ன தண்ணிக்குள்ள தலைய விட்டுட்டு இருக்கா? இவ என்னடா பண்ணிட்டு இருக்கா? மா அவளுக்கு கோல்டுமா, தும்மிக்கிட்டே இருந்தா. நான் எனக்கு வந்துற போதுன்னு சுடு தண்ணி கொண்டு வந்து ஆவி பிடிக்க சொன்னேன். ஐயோ, நாம தப்பா நினைச்சிட்டோமே. ஐயோ, அக்கா வர முறைக்குது. இன்னைக்கு நான் செத்த. என்னம்மா என்னாச்சு? எதுக்கு சம்மந்தம் இல்லாம இப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? நான் உன்கிட்ட முக்கியமா கொஞ்சம் தனியா பேசணும். வா. இதுக்குள்ள உட்கார்ந்து 2 பேர் நீச்சல் அடிச்சீங்க. இப்ப நான் உன்னை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னா, கல்யாணத்தன்னைக்கு கோயில்ல அந்த அருள் கரிகால வானதிக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏய், இப்பதான் உன் வக்கீல பார்த்துட்டு வர்றேன். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த வீடியோ உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை, வக்கீல் அந்த வீடியோவை இந்த ஆள்கிட்ட கொடுக்காம நான் சொன்ன மாதிரி என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டான். அந்த வீடியோ எனக்கு வேணும். அந்த வீடியோவை எதுக்கு கேக்குறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப அந்த வீடியோ பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏய், எல்லாம் இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. சார் மன்னிச்சுக்கோங்க சார். சார் அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க ஒண்ணும் சார். சாரி சார். ஐயா மன்னிச்சுக்கோங்க. என்ன சவுண்ட் விடுறீங்க? என்ன என்ன பண்ணிட முடியும் உங்களால? நான் இருக்கிறது ஜெயிலுக்குள்ள. அந்த வீடியோ உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. இங்க பாரு, அந்த அருள் பயலுக்கு பொண்டாட்டியா என் பொண்ணு வாழ்றது எனக்கும் பிடிக்கல. அந்த அருள் பயலோட அம்மா கல்யாணிக்கும் பிடிக்கவே இல்லை. அதான் அவங்களை பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். ஓஹோ, அப்போ நமக்கு சாதகமா தான் இந்த ஆள் வந்திருக்காரு. அவங்க 2 பேரையும் பிரிக்க அந்த கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். என்ன நடந்துச்சு சொல்லு. வானத்தையும் கரிகாலனையும் பழி வாங்குறதுக்கு இப்போ இந்த ஆளை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் அந்த வீடியோவை உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு என்ன ஆதாயம்? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற? என்ன ஜாமீன்ல வெளியில எடுக்கணும்? என்னமோ உங்க அப்பன் பெரிய டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி அந்த கல்யாணி பேசிக்கிட்டு இருந்தா, நீ என்னடானா உன்ன ஜாமீன்ல எடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் என் பர்சனல் விஷயம். அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நீங்க என்ன ஜாமீன்ல எடுத்தா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். சரி, எடுக்கறேன். என்ன வெளியெடுக்க தேவையான பணத்தை நீங்க வக்கீல் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சரி, நான் கொடுக்கறேன். கொடுத்து என்ன வெளியே எடுங்க, வீடியோ உங்க கைக்கு வரும். மவளே, வைக்கிறண்டி உனக்கு வேட்டு.